தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் வன்முறைகள் ஏற்படின் அது கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. ආරක්ෂක වැඩ පිළිවෙල අපි හොඳට කරගෙන යනවා. මුළු රටේම පොලිසියත් ත්‍රිවිධ හමුදාවත් එකතු වෙලා කළ හැකි උපරිමය අපි කරලා තියෙනවා දැන්. ඒ වගේම මේ ඡන්දය ඉතා සාමකාමීව සිදු වෙනවා. මම හිතන්නේ ඔබ සියලු දෙනා දකිනවා ඇති. මම ඒකට සියලුම පොලිස් නිලධාරීන්ටත් මහ ජනතාවටත් ස්තුතිවන්ත වෙනවා. ඉතින් මම ඉල්ලා සිටින්නේ මේ විදිහටම අද දවසෙත් හෙට දවසෙත් සියලු දෙනාට සාමකාමීව ඡන්දය පාවිච්චි කරලා ඡන්දයෙන් පිටපස්සේ කවුරු ජයග්‍රහණය කෙරුවත් සාමකාමීව ඉන්න කියලා. ඒ මොකෝ අපි කිසිම ප්‍රචණ්ඩත්වයකට ඉඩ තියන්නේ නැහැ. අපි උපරිම බලය යොදලා ඒක මේ නවත්තනවා. අපිට ඇඳිරි නීතිය දාන්න වුණොත් අපි ඇඳිරි නීතියක් දාලා ඒකත් බොහොම තදින් ක්‍රියාත්මක කරනවා ඉස්සරට වඩා. ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்ற நிலையில் இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் உள்ளிட்ட 80,000 பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவை இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக 63,000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 3,000க்கும் அதிகமான இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையை சேர்ந்த 2,000க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வதற்காகவும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் விசேட கண்காணிப்பு மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் 9 மாகாணங்களிலும் விசேட கண்காணிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87-960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.